தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சைல்டு அபியூஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. முக்கியமாக சென்னையில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரண்ட்ஸுமே இந்த வீடியோவை பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நான் இது ஏன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களை முழுசாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நான் வெறும் நியூஸ் மட்டும் சொல்ல போகிறதில்ல, இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் சொல்ல போகிறேன். இப்போது சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 4-5 சைல்டு அபியூஸ் கேசஸ் நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதை பார்த்ததும், அதை நான் கேட்டதும், அந்த நியூஸை வாசித்ததும் என் மனசு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கேவலமான சமுதாயத்தில் நம்ம இருக்கோமான்னு நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதே மாதிரி பயமாகவும் இருக்குது. நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேரண்ட்ஸ் ஈவினிங் டைமில் குழந்தைங்கள ப்ளே கிரவுண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், இல்லை மால்ஸ்க்கு, தியேட்டர்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில சைல்டு அபியூஸ் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது இவ்வளோ நாளாக நீங்கள் வெறும் சொசைட்டிலையும் இந்த நியூஸ் சேனல்ஸ்லேயும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. நீங்கள் போய் ஒரு ப்ரெஸ்ஸையோ ஒரு மீடியாவையோ ஒரு கம்ப்ளைண்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்க இழுத்தடிப்பாங்க. உங்களுக்கு இம்மீடியட்டாக எந்த ஒரு ஆக்ஷனுமே ஒரு சொல்யூஷனுமே கிடைக்காது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த சைல்டு அபியூஸ் விஷயங்கள், இந்த தப்புகளை பற்றி நீங்கள் அப்போவே வாய்ஸ் கொடுத்துருக்கணுங்கிற விஷயத்தையும், ஒரு அவேர்னஸ் அப்போவே உங்களுக்கு இருந்திருக்கணுங்கிற விஷயத்தையும் லேட்டாக தான் உணர்வீங்க. ஸோ நம்ம அவ்வளோ எதுவும் நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 2-3 விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தட் நம்ம குழந்தைங்கள, உங்களுடைய குழந்தைங்கள சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டாக க்ரோ பண்ண முடியும். ஒரு 3 இன்சிடெண்ட் இந்த சைல்டு அபியூஸ் ரீசெண்டாக சென்னையில் மட்டுமே நடந்த, அதாவது கண்டினியூஸாக இந்த 3 வாரத்துக்குள்ளே நடந்த சைல்டு அபியூஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். அதை சொல்லிவிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இதை நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு யங்ஸ்டராக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துங்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல அந்த 3 இன்சிடெண்ட்டில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, சென்னை சித்தல் பாக்கத்தில் சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வெல்ஃபேர் மூலியமாக ஆதரவற்ற பெற்றோர்களற்ற குழந்தைங்கள கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்து அவங்கள வளர்த்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே சுற்றி இருக்க ஸ்கூல்ஸில் அங்கே அதாவது தங்கியிருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு வார்டனும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கவர்மெண்ட் வெல்ஃபேர், அதாவது அந்த சமூக நலத்துறையில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தைய அந்த வெல்ஃபேரில் வேலை செய்யக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு, அதாவது செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தங்க ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் காலையில், அது சொல்கிறதுக்கு எனக்கு வாய் ரொம்ப கூச்சுது, பட் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணப்போ அந்த பொண்ணுக்கு கையே உடஞ்சி போச்சுங்க. ஸோ அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது அவர் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அவர் மேலே போக்ஷோ சட்டம் பாஞ்சிருச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் எல்லாம் நிறைய இடத்துல ரவுண்ட்ஸ் போய் பார்த்துருப்பீங்க. சென்னையில் மெயினான சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போவாங்க. ஏன் இந்த விஐபிஸ் இருக்க இடத்துலையும் இந்த ஒரு நல்ல பெரிய பெரிய இடத்துலையும் தான் போலீஸ் ரவுண்ட்ஸ் போவாங்களா? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போலீஸ் ரவுண்ட்ஸ் போகணுங்கிறது நான் இந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சில மக்கள் வேறு வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் அடித்து உதச்சி அவங்கள துரத்துறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு போலீஸ் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க ஒரு பிளேஸ் வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 2வது சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம கடவுளை ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியாது, ஆனால் கடவுளை பற்றி நமக்கு நிறைய எஜுகேட் பண்ணுறவங்க, அதாவது கோயிலில் டேரெக்டாக இருக்கக்கூடிய, அதாவது நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்தையே சொல்லிடுறேன். அம்பத்தூரில் நடந்த சைல்டு அபியூஸ் கேஸ் இப்போ ரீசெண்டாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது ஒரு கிறிஸ்துவ தேவாலய ஊழியருங்க, அதாவது ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யக்கூடிய, பாஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர். ஸோ அந்த சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சண்டேஸ் ஆனால் அந்த சர்ச்சில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஃபேமஸான சர்ச், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே எல்லாருக்கும் ப்ரே பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லைங்களா. அப்போது ரெகுலராக அங்கே வரதுக்கூடிய ஒரு 2-3 குழந்தைங்கள அங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் கூட கிடையாதுங்க, சேம் ஜெண்டரில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஏசுதாஸ். அவருக்கு 35 வயசு ஆகுது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குழந்தைங்களை சர்ச்சுக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் தனியாகவே அனுப்புகிறீங்க, ஆனால் அங்கே கூட ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை பாருங்களேன். அவங்ககிட்ட 4 வார்த்தை நைஸாக பேசி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செக்ஸ் டார்ச்சர்.
இதில் வந்து அந்த பாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியாமல் இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் மாட்டின இவர் மேலே போக்சோ சட்டம் பாஞ்சிருச்சு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போவும் இந்த 2வது சம்பவத்துலையும் நான் சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணிடுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டவங்க தான். இன்னொரு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை சர்ச் மெம்பர்ஸ், சர்ச் நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி கேமரா வைக்கணுங்க. ஐ நோ தட் ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ரைவசியாக ஒரு சில ரூம்ஸ் வச்சுருப்பீங்க. அங்கே எல்லாம் கூட கேமராஸ் இருக்கணும். நீங்கள் டேரெக்டாக அதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்டயோ இல்லை போலீஸோட கண்ட்ரோலையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஓன் ப்ரைவசிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா வச்சுக்கிறது தப்பில்லை. ஏன்னா நாளை பின்ன இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டி கேமரா தான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும், ஒரு சாட்சியமாக இருக்கும். இதை அங்கே இருக்க வந்து சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் மறுத்தாலும் மக்களாகிய நீங்கள் ஒரு சர்ச்லேயோ ஒரு அங்கே ஒரு ப்ரைவசியான சில பிளேசஸ் இருக்குன்னா அங்கேயும் கேமரா வைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கிறத வந்து தவிர்த்தரலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ரெக்வஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து நான், அதாவது கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடிய சகோதரர்கள்கிட்ட நான் வந்து ஒரு பதிவாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க, நான் தப்பாக சொல்லலைங்க யாரையுமே. இது வந்து ப்ரூவ் ஆகி அவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால மட்டும் தான் நான் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜான் ஜெபராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ்டர், சரிங்களா, ஒரு இளம் பாஸ்டர் தான் அவருமே ஒரு சைல்டு அபியூஸ் விஷயத்தில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உண்மை இல்லாமல் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து வெளியே வராது, அதுவும் அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு. சரிங்க, இப்போ 3வது விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சித்தல் பாக்கத்தில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அங்கே கவர்மெண்ட் தான் மக்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அங்கே வெல்ஃபேர் வச்சுருக்க அந்த குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே வேலை செஞ்ச செக்யூரிட்டியை தப்பு பண்ணிட்டாங்க. சரி, கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளோட அந்த பிரின்சிபல்ஸையும் அந்த ஒரு போதனைகளை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விஷயத்த கடவுளுக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, சைல்டு அபியூஸ் பண்ணுறாங்க. இப்போ 3வது, கடவுள் வந்து மனுஷங்க ரூபத்தில் தான் வருவாருன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது காவலாளிகளாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம நுங்கம்பாக்கத்தில் ஒரு காவல் அதிகாரி, அதுவும் ரொம்ப முதிர்ச்சி அடைந்த ஒரு காவல் அதிகாரி ஒரு சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தை எப்பவுமே விளையாட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகக்கூடிய ஒரு குழந்தை, எப்பவுமே டைமுக்கு வரக்கூடிய குழந்தை அன்றைக்கி வரல. அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பாவும் தாத்தாவும் அவங்க சித்தப்பா எல்லாம் தான் ஃபேமிலியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி விளையாட போன குழந்தை வந்து டைமுக்கு திரும்ப வரல. இவங்க போய் பார்த்துருக்காங்க. அங்கேருந்து சுற்றி இருந்த குழந்தைங்க கிட்ட விசாரித்தப்போ இந்த லேக் ஏரியாங்கிற இடத்துல ஒரு வீட்டில் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்கே போய் கேட்டிருக்காங்க. அங்கேருந்து வந்த போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பொண்ணு சேஃப்டியாக தான் இருக்காங்க, நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்த நியூஸில் பார்த்தேன். அந்த மாதிரி சொன்னதாக ஒரு விஷயத்த நியூஸில் பார்த்தேன். இது உங்களுக்கு நடந்தால் சும்மா இருப்பீங்களா? உடனே போய் ஒரு ப்ரெஸ் மீடியாவை நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க. ஆனால் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ இதை வந்து நான் பேசுகிறதுனால இப்போ நான் வந்து நம்ம சேனலோட ஒரு பிகினிங்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து நம்ம இந்த சமூக சார்ந்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை இப்போ நான் அந்த சமூக சார்ந்த விஷயங்களும் தப்புகளையும் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணுறதை பார்க்கும்போது, ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ரெக்வஸ்ட்டை கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. நிறைய செக்யூரிட்டி கேமராஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மெயினான இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏழைகள் வாழக்கூடிய இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, மக்களாகிய நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்ச்சில், உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லா வந்து ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் இருக்குன்னா அங்கேயுமே செக்யூரிட்டி கேமராவை ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் 3வதாக காவல்துறைக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க மக்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கஸ்டடி லாக்அப் டெத், அது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அது ரொம்ப கொடூரமான விஷயம். சரி, லெட்ஸ் பேக் டு த டாபிக். நான் வந்து டைவர்ட் ஆக விரும்பலை. நான் சைல்டு அபியூஸ் வந்து இந்த 3 விஷயத்த சொன்னேன் இல்லைங்களா. இந்த கடைசியாக நடந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்க போலீஸ் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த கேஸை பற்றி நான் வேறு ஏதாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அவங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம சேனலில் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையை மட்டும் பேச மாட்டோம் இல்லைங்களா. ஏன்னா பிரச்சனையை பற்றி பேசுகிறதா நீங்கள் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்த்துட்டு போயிருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா. இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. திரும்ப உங்களுக்கு நான் அதை ரிமைண்ட் பண்ணுறேன். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குங்க, 1098.
அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது சைல்டு அபியூஸ் நடந்துருச்சு, இல்லை நடக்க போகுது, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கப்போ, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி அலாட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்கள் ஃபேமிலி அலாட் பண்ணதுக்கப்புறமா ஒருத்தங்க உங்கள் ப்ரெஸ்ஸை காண்டாக்ட் பண்ணணும். இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள். நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு, இந்த ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு இந்த ஹெல்ப்லைன் நம்பரில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வேறு. ஸோ நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நான் மேலே வந்து நான் அந்த நம்பரை போடுறேன். 1098 அப்படிங்கிற நம்பருக்கு தயவு செஞ்சு எந்த பிரச்சனைனாலுமே கால் பண்ணிடுங்க. போலீஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. காவல்துறை நம்மளை காப்பாற்றும் தான், ஆனால் அதுலேயே சில தப்பு பண்ணுறவங்க இருக்கும்போது, சைல்டு அபியூஸ் பண்ணுறவங்களே அவங்களா இருக்கும்போது, நான் எல்லாரையும் சொல்லலைங்க, 100ல் ஒரு 2 பேர் இந்த மாதிரி தப்பானவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்கள் சைல்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நம்பரை, இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் அவங்க நாளைக்கு வெளியே இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் மக்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் 600 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து நியூஸ் சேனலில் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு போலீஸாக இருக்காங்க. இவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, எனக்கு ஒரு இஷ்யூ வந்தால். ஸோ மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை நாளைக்கு இந்த சமூக விஷயங்களை பேசுகிறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணின்னு ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி அண்ணன் சவுக்கு சங்கர் இருக்கார். ஸோ அவருக்கு இந்த வீடியோ பதிவை எடுத்துகிட்டு போங்க. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போங்க. அதுவும் இல்லாமல் இந்த மரியதாஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரோட சேனலை ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். ஸோ அவர்கிட்டையும் இந்த பதிவு எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா. ஸோ மித்தபடி நம்ம வந்து இந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை, குறைகளை மட்டும் சொல்லாமல் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஒரு நல்ல சமுதாயமாக வளரணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டில் தட், நன்றி, வணக்கம்.